ராஜஸ்தானில் 63 பயணிகளுடன் ஆற்றில் பேருந்து கவிழ்ந்த போது கிராம மக்கள் திரண்டு வந்து பயணிகளை காப்பாற்றி கரை சேர்த்ததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கடும் மழை பெய்து வருவதால் மாநிலத்தின் பல பகுதிகள் வெள்ளக்காடாகி போயுள்ளன. தொடர் மழையால் பாலி மாவட்டத்தில் ஓடும் லூனி ஆறு நிரம்பி வழிந்ததன் காரணமாக ஆற்றையொட்டிய சாலைகளில் செவ்வாயன்று வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அதை பொருட்படுத்தாமல் தனியார் பேருந்து ஒன்று வெள்ளக்காடான சாலையில் சென்றது. 63 பயணிகளுடன் சென்ற அந்த பேருந்து வெள்ளத்தில் சிக்கியது. அலைகளின் வேகத்தால் சில நொடிகளில் தலைக்குப்புற கவிழ்ந்தும் போனது. இதனால் பயணிகள் அலறி துடித்தனர். இதைக் கண்ட அருகிலுள்ள கிராம மக்கள் திரண்டு வந்து ஆற்றில் குதித்தனர். பேருந்து ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து அதில் சிக்கியிருந்த பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் உள்ளிட்ட அனைத்து பயணிகளையும் காப்பாற்றி கரைக்கு கொண்டு போய் சேர்த்தனர். கிராமத்து இளைஞர்களின் சமயோசித முயற்சியால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கடும் வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் பொறுப்பின்றி நடந்து கொண்ட பேருந்து டிரைவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.